மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு சில காரணங்களால் அந்த படங்களை எடுக்க முடியாமல் போனது. ஆனால் அந்த படத்தினுடைய தலைப்பு, அதாவது டைட்டில் என்பது ஒன்றொன்றும் அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த டைட்டில்கள் பின்னாடி சத்யராஜ், கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றோர் தங்களுடைய படத்திற்கு வைத்து விட்டார்கள். அது என்ன டைட்டில் என்று அதில் ஒரு சில படங்களுடைய பெயர்களை இப்பொழுது பார்ப்போம். சாயா, ஊமையின் கொட்டை, அன்று சிந்திய ரத்தம், ரிக்ஷா ரங்கன், லலிதாங்கி, சிரிக்கும் சிலை, இதுதான் என் பதில், நல்லதை நாடு கேட்கும், மாடி வீட்டு ஏழை, இணைந்த கைகள், மக்கள் என் பக்கம், நாடோடியின் மகன், தாய் வீடு, கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜி, மறுபிறவி, உன்னை விடமாட்டேன், சமூகமே நான் உன் சொந்தம், உங்களுக்காக நான், தியாகத்தின் வெற்றி, தேனாற்றங்கரை, தந்தையும் மகனும், சிலம்பு குகை, மலைநாட்டு இளவரசி, கேரள கன்னி, குமாரதேவன், வாழ பிறந்தவன், ஊரே என் உறவு, பைலட் ராஜ், எல்லை காவலன், நானும் ஒரு தொழிலாளி. இதில் பல படங்கள், அதாவது தாய் வீடு உட்பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும், சத்யராஜ் அவர்களும் தங்களுடைய படத்திற்கு அந்த பெயரை வைத்து விட்டார்கள். இணைந்த கைகள் என்ற ஆபாவனன் ஒரு படம் எடுத்திருப்பார். ராம்கி அவர்களும் அருண் பாண்டியன் அவர்களும் நடித்திருப்பார்கள். அதுவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தின் தலைப்பு தான். இன்னும் பல படங்கள் இருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு அளவிற்கு சுமார் 50 படத்திற்கு மேலும் ஒரு நடிகருடைய படம் அறிவிக்கப்பட்டு சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு நின்றிருக்கின்றது என்றால் அது உண்மையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படம்தான். ஆனால் அந்த தலைப்புகள் எல்லாம் ஒன்றொன்று முத்துக்களாக இருந்தன. தாய் வீடு என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்தார். படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பைரவி என்று ஒரு படம் எடுத்திருப்பார். அதுவும் மக்கள் திலகத்தினுடைய படத்தினுடைய பெயர்தான்.